காட்டி கொடுத்த மது பாட்டில் QR கோட். கணவனின் தலைக்கு 3 லட்சம் ரூபாய் பேரம். இரும்பு கம்பியால் அடித்து முகத்தில் தலையணையை வைத்து மூச்சை நிறுத்தி கொடூர கொலை. கதையை முடித்து கால்வாயில் வீசி சென்ற பயங்கரம். விபத்து போல் சித்தரித்து அரங்கேறிய நாடகம். கொத்தாக சிக்கிய கொடூரர்கள். நடந்தது என்ன? சார், நாங்க சந்துருப்பட்டியிலிருந்து பேசுறோம். இங்க கால்வாயில சடலம் ஒண்ணு கிடக்குது, உடனே வாங்கன்னு ஒருத்தர் போலீஸுக்கு கால் பண்ணி இருக்காரு. உடனே சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் அங்க அவங்க சொன்னது மாதிரி கால்வாயில கிடந்த ஆண் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சாங்க. அந்த கால்வாய் பக்கத்திலேயே பைக் ஒன்னு கவிழ்ந்து கிடந்திருக்கு. இத பார்த்த போலீஸ்காரங்க ஒருவேளை இது விபத்தா இருக்குமோ என்ற கோணத்துல விசாரணையை தொடங்குனாங்க. உயிரிழந்தவர் தண்டா கிராமத்தைச் சேர்ந்த வடித்திய ராஜேஷ்னு தெரிய வந்த நிலையில அவங்க உறவினர்களுக்கு போலீஸ்காரங்க தகவல் அளிச்சாங்க. ஆனா ராஜேஷோட மரணத்துல சந்தேகம் இருக்கிறதா சொல்லி NTR மாவட்ட கலெக்டர் வாகனத்தை முற்றுகையிட்டு உறவினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட, அதுக்கு பிறகு கலெக்டரோட உத்தரவின் பேர்ல இந்த வழக்க போலீஸ்காரங்க தீவிரமா விசாரிச்சதுல வெளியாச்சு அந்த பயங்கர சம்பவம். ஆந்திர மாநிலம் NTR மாவட்டத்தில் உள்ள விசன்னபேட் ஒன்றியம் பானாவது தண்டா கிராமத்தைச் சேர்ந்தவர் 26 வயசான வடித்திய ராஜேஷ். இவருக்கு ஆலேக்கியாங்கிற மனைவியும் ஒரு மகனும் இருக்காங்க. ராஜேஷும் ஆலேக்கியாவும் விஜயவாடா கிராமப்புற ஒன்றியத்தில் உள்ள நுன்னா கிராமத்தில் இருக்கிற கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. நல்லா மகிழ்ச்சியா போயிட்டு இருந்த குடும்ப வாழ்க்கையில திடீர்னு விரிசல் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. ஆரம்பத்துல கணவன் மனைவி 2 பேரும் ஒன்னா வேலைக்கு போயிட்டு வர்றதுமா இருந்திருக்காங்க. ஆனா நாளடைவுல ஆலேக்கியா வேலைக்கு தனியா போக ஆரம்பிச்சிருக்காங்க. வேலைக்கு போன பின்பு கூட அங்கேயும் ராஜேஷ் கிட்ட பேசாம இருந்திருக்காங்க. இதனால ஆலேக்கியா நடவடிக்கை கொஞ்சம் கொஞ்சமா மாறின நிலையில ராஜேஷுக்கு சந்தேகம் வந்திருக்கு. இதை இப்படியே விடக்கூடாதுன்னு நினைச்ச ராஜேஷ் ஆலேக்கியாவை தீவிரமா கண்காணிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்போதான் அங்கு ஸ்டேடியம் நிர்வாகியான சிலக்கம் கிருஷ்ணசேனாவோட ஆலேக்கியா பழகிட்டு வந்தது ராஜேஷுக்கு தெரிய வந்துச்சு. இதனால மனசுடைஞ்சு போன ராஜேஷ் இந்த தகாத உறவு தேவையில்லைனோ, இதனால நம்ம குடும்பமே நாசமாகிடும்னு ஆலேக்கியா கிட்ட சொல்லி கெஞ்சி இருக்காரு. ஆனாலும் இதை எதையுமே காதுல வாங்கிக்காத ஆலேக்கியா தன்னோட தகாத உறவை தொடர்ந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஒரு கட்டத்துக்கு மேல கோபமான கணவர் பயங்கரமா திட்டி மனைவியை எச்சரிச்சிருக்காரு. ஆனா எதையுமே பொருட்படுத்தாத ஆலேக்கியா ராஜேஷ் மேல ரொம்பவே வெறுப்புல இருந்ததா கூறப்படுது. இதனால தன்னோட கள்ள காதலனோட மகிழ்ச்சியா இருக்க முடியாம கடுப்புல இருந்த ஆலேக்கியா டைவர்ஸ் கொடுத்தா கூட ராஜேஷ் நம்மள வாழ விட மாட்டானோ, அவரை ஒரே அடியா தீர்த்து கட்டினா மட்டுமே நிம்மதியா இருக்க முடியும்னு தன்னோட காதலனான சிலக்கம் கிருஷ்ணசேனா கிட்ட சொல்லி இருக்காங்க. காதலியோட பேச்ச வேத வாக்கா எடுத்துக்கிட்ட கிருஷ்ணசேனாவும் கூலிப்படைய வச்சு ராஜேஷ கொல்ல திட்டம் போட்டு இருக்கா. அதுக்காக கடப்பா மாவட்டத்தைச் சேர்ந்த கூலிப்படை கும்பலான பொன்னம் ராம்மோகன், இல்லூரு பரத், வெங்கடரமண போய் சந்திச்ச கிருஷ்ணசேனா ராஜேஷ தீர்த்து கட்ட 3 லட்சம் ரூபாய் பேசி முடிச்சு அட்வான்ஸா 2 லட்சம் ரூபாயை கொடுத்ததா கூறப்படுது. திட்டம் போட்டபடி ராஜேஷ கடந்த 21ஆம் தேதி வேலை விஷயமா விஜயவாடாவுக்கு கிருஷ்ணசேனா அழைச்சிட்டு போயிருக்கா. அங்க தன்னோட நண்பர்கள்னு கூலிப்படையை சேர்ந்த ஆட்களை ராஜேஷுக்கு அறிமுகம் செஞ்சு வச்ச நிலையில எல்லாரும் சேர்ந்து ஒன்னா மது குடிச்சிருக்காங்க. அப்போ ராஜேஷுக்கு மட்டும் அதிக அளவுல மது ஊத்தி கொடுத்து இரும்பு கம்பியாலேயே அடிச்சிருக்காங்க. இதுல மயங்கி விழுந்த ராஜேஷோட முகத்துல தலையணைய வச்சு துடிக்க துடிக்க மூச்சை நிறுத்தி பயங்கரமா கொன்னதா கூறப்படுது. அதுக்கப்புறம் ராஜேஷோட சடலத்தை கார்ல ஏத்திக்கிட்டு போன கிருஷ்ணசேனா விசன்னபேட் ஒன்றியம் சந்திருப்பட்டில் உள்ள NSP கால்வாயில வீசிட்டு அவரோட பைக்கை அங்கேயே கவிழ்த்து போட்டுட்டு விபத்து போல செட்டப் செஞ்சுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போனதா சொல்லப்படுது. முதல்ல எந்த குழுவும் கிடைக்காததால விசாரணையில கொஞ்சம் தொய்வு இருந்துச்சு.
ஆனா சம்பவ இடத்துல கிடந்த மது பாட்டிலை எடுத்த போலீஸ்காரங்க அந்த பாட்டில் இருந்த QR கோடை செக் பண்ணி இருக்காங்க. அதுல மது பாட்டில் எந்த கடையில வாங்கப்பட்டுச்சுன்னு கண்டுபிடிச்ச நிலையில அங்கிருந்த CCTV காட்சிகளை வச்சு மது வாங்கின ராஜேஷ் கூட சில பேர் இருந்ததும் தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ராஜேஷ் யார் கூட கடைசியா போனாருன்னு மனைவி ஆலேக்கியா கிட்ட விசாரிக்கிற முறையில விசாரிச்சதுல அனைத்து உண்மைகளும் அம்பலத்துக்கு வந்துச்சு. இதனால காதலன் கிருஷ்ணசேனா, கூலிப்படை கும்பலை சேர்ந்த ராம்மோகன், பரத், வெங்கடரமணன், கொலைக்கு மூளையா செயல்பட்ட மனைவி ஆலேக்கியாவையும் போலீசார் கைது செஞ்சாங்க.